إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒவ்வொரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தில் பூர்த்தியான முறையில் நுழைய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மனிதர்களே நீங்க இஸ்லாத்துல பூர்த்தியான முறையில் நுழைஞ்சுக்கோங்கோ என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே ஒரு மனிதன் பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக பூர்த்தியான ஒரு மூமினாக உலகத்தில் வாழ்றதாக இருந்தா வெறுமனே அந்த மனிதனுடைய ஈமான் அமால்கள் மாத்திரம் இருந்து போதாது. ரப்புல் ஆலமீன் எந்த மார்க்கத்தை எந்த ஷரீஅத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்தில் அந்த ஷரீஅத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கிளைகளை வச்சிருக்கிறார். எனவே ஈமானோட சம்பந்தப்பட்ட கிளை,
இபாதாத்தோட சம்பந்தப்பட்ட கிள, முஆமலாத் என்று சொல்லக்கூடிய குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட கிள, முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட கிள, அதே மாதிரி அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகான பண்பாடுகள் மோசமான பண்பாடுகள் இருந்து உள்ளத்தை பரிசுத்தமாக்குறது இந்த அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய கிள. எனவே ஒரு மனிதன் பூர்த்தியான மூமினாக பூர்த்தியான முஸ்லிமாக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதும் பூர்த்தியான மார்க்கத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல நுபுவத்துடைய உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல மனிதர்களுக்கு ஈமான படிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இபாதத்தையும் படிச்சு கொடுத்தாங்க. எப்படி இபாதத்தை படிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அவனுடைய அமால்கள் கபூல் செய்யப்படுவதற்காக ரப்புல் ஆலமீன் ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையை வச்சிருக்கிறான். அந்த நிபந்தனை தான் அந்த மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எது ஒரு காட்டியும் அந்த மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் சீரில்லையோ அந்த மனிதனுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு இல்லை, அந்த மனிதனுடைய இபாதத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, அந்த மனிதனுடைய முஆஷராத் வேற ஷரியத்துடைய எந்த கிளை எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு பெரிய ஒரு பிரதிபலிப்பு உருவாகதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். ஏ மனிதர்களே, நன்றாக விளங்கிக்கோங்க, ரப்புல் ஆலமீன் உடம்புல ஒரு சதக்கட்டிய வச்சிருக்கிறான். அது சீராகினா முழு உடம்பும் சீராகும். அது சீர் கெட்டு பேய்த்துட்டா முழு உடம்பும் செயல்களும் சீர் கெட்டு பேய்த்திடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளம் சீராகினா அந்த மனிதனுடைய எல்லாம் செயல்களும் சீராகும், உடம்பும் சீராகும். உள்ளம் சீர் கெட்டு பேய்த்துட்டா அந்த மனிதனுடைய முழு செயல்களும் முழு உடம்பும் சீர் கெட்டு பேய்த்திடும். இந்த ஹதீஸ் பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆனா நான் ஏன் அந்த ஹதீஸ் இந்த இடத்துல சொன்னேன் என்றா, இந்த ஹதீஸ் ஒரு பூர்த்தியான ஒரு ஹதீஸ். அதனுடைய கடைசி பாகம் தான் இந்த பாகம். இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? உள்ளத்துடைய சீர்பாட்டை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரசூல் பேசுறாங்க. உள்ளம் சீராகினா எல்லாமே சீராகும். ஆனா இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலால தெளிவானதாக வச்சிருக்கிறான், ஹராம தெளிவானதாக வச்சிருக்கிறான். வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில சில சந்தேகமான விடயங்கள் இருக்குது. ஒரு மனிதன் அவர் பாதுகாப்பு பெறுறதாக இருந்தா இந்த சந்தேகமான விடயங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கோங்கோ என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய கடைசிக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உள்ளம் இருக்குது, உள்ளம் சீராகினா எல்லாமே சீராகும். ஆனா அந்த உள்ளம் சீராகிறதுக்கு ஹதீஸுடைய ஆரம்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம்தான் ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, சந்தேகமான விடயங்கள்ல கலப்போட வானம் என்பதாக சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த உலகம் இருக்குது. பல வகையான சந்தேகமான குடுக்கல் வாங்கல்கள் ஏராளமான அமைப்புல இருக்குது. ஹராம் ஹலாலுடைய பேணுதல் யாருக்கு இல்லையோ அவருடைய உள்ளத்தை அவருக்கு ஒருபோதும் சீராக்க முடியாது என்பதுதான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது, அல்லாஹ் 5 கேள்விகளை கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கு ஜவாப் சொல்லாம அவருக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிச்சாய்?
இரண்டாவது கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? மூணாவது கேள்வி, ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதிச்சாய்? நாலாவது கேள்வி, ஒவ்வொரு சதத்தையும் எப்படி செலவழிச்சாய்? அஞ்சாவது கேள்வி, கற்ற அறிவுக்கு இல்முக்கு என்ன அமல் செஞ்சாய்? 5 கேள்விகள்ல 2 கேள்வி குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டது. எப்படி சம்பாதிச்சாய்? ஒவ்வொரு சதத்தை எப்படி செலவழிச்சாய்? 5ல் 2 என்று சொன்னா 100க்கு 40%. 40% ரப்புல் ஆலமீன் கியாமத்துடைய நாள்ல கேட்கக்கூடிய கேள்வி குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டது. அதுல நான் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறேன். ஒரு 40 வருஷமா ஒரு நாள் சரி தஹஜ்ஜுத் மிஸ் இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் 2 ஜுஸு 3 ஜுஸு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் சரிதான். இது கபூல் ஆகிறதாக இருந்தா உங்களோட குடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கிறார். அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் கையேந்தி துஆ கேட்கிறார். ஹதீஸ்ல வருவது பிரயாணத்தில் கேட்கக்கூடிய துஆ கபூல். ஆனா இந்த மனிதனுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபமத்அமுஹு ஹராமுன் வமல்பஸுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், அவருடைய குடிப்பு ஹராம், அவருடைய உடம்பு வளர்க்கப்பட்டு இருக்கிறது ஹராத்தால. அவருடைய துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வார்? எனவே உடம்புக்குள்ள ஹராம் வைத்திருக்குது, ஹராம் ஹலால்ல அவர் பேணுதலாக இருக்கல்ல. எனவே உள்ளம் கெட்டு வைத்துட்டு அவருடைய உடம்பால துஆ வெளியாகுது. அந்த துஆ அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. எனவே இந்த தொழுகையை சீராக்க முன்னால, என்னுடைய ஈமான சீராக்க முன்னால எவ்வளவு முக்கியத்துவம் அந்த 2க்கு நாங்க கொடுக்கிறோமோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி முக்கியத்துவம் என்ற தொழுகை எவ்வளவு முக்கியமோ, என்ற ஈமான் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் என்னுடைய குடுக்கல் வாங்கல் ஆக முக்கியமானது. அது கபூல் இல்லாட்டி என்னுடைய ஈமானையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், என்னுடைய இபாதத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல சஹாபாக்களுக்கு ஈமானையும் அமலையும் மட்டும் இல்ல படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு என்றா ஈமான படிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்திலையும் கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸா, ஹாரிஸா நீங்க காலை பொழுது எப்படி அடைஞ்சீங்க, எப்படி எழும்பினீங்க? சொன்னாங்க, ஒரு முஃமினன் ஹக்கா, ஒரு ஹக்கான மூமினாக நான் எழும்பினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, நீ ஹக்கான மூமின் என்று சொல்றாய், அதுக்கு தெளிவு தாங்க பார்ப்போம், யதார்த்தம் என்ன? அவர் சொல்றார், எனக்கு முன்னால சொர்க்கம் விளங்குது, எனக்கு முன்னால நரகம் விளங்குது, நான் துனியால இருந்து தூரமாகிட்டேன், ஆகிராவை நோக்கமாக ஆக்கிக் கொண்டேன். இந்த அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ சரியான பாதையில் இருக்கிறாய், ஆனா பற்றி பிடிச்சுக்கோங்க. ஈமான படிச்சு கொடுத்த ரசூலுல்லாஹ் ஈமான பரிசோதித்தும் பார்த்தாங்க. தொழுகையை படிச்சு கொடுத்த ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு சஹாபி தொழுந்துட்டு வராங்க, சலாம் சொல்றாங்க, வஅலைக்கும் சலாம் இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க மறுவ போயிட்டு தொழுங்க, உங்களோட தொழுகை சீரில்லைன்னு சொன்னாங்க. அவர் மறுவ தொழுந்துட்டு வாரார், சொன்னாங்க, இர்ஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மறுவ போயிட்டு தொழுங்க, உங்களோட தொழுகை சீரில்லை. 3 தடவை சொன்னாங்க, யா ரசூல், இதுக்கு பார்க்க எனக்கு தொலை தெரியாது. உட்கார வச்சு தொழுகையுடைய சட்டங்களை படிச்சு கொடுத்தாங்க. ஈமான படிச்சு கொடுத்த ரசூலுல்லாஹ், இபாதத்தை படிச்சு கொடுத்த ரசூலுல்லாஹ். குர்ஆன்ல வருது, வமா லிஹாதர் ரசூல் யாக்குலுத் தஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இது ஒரு புதுனமான ரசூலா இருக்கிறாரே, எங்களையே போல சாப்பிடுறார், அவரும் பஜாருக்கு வாரார், சூக்குக்கு பஜாருக்கு வாரார், என்ன இது என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜாருக்கு போனாங்க. அந்த பஜார்ல போயிட்டு குடுக்கல் வாங்கல் எப்படி நடக்குது என்று பார்த்தாங்க. எப்படி தொழுகைக்கு நியத்தை படிச்சு கொடுத்தாங்களோ, தொழுகைக்கு ஃபர்லுகளை படிச்சு கொடுத்தாங்களோ, தொழுகைக்கு எப்படி நிபந்தனைகளை படிச்சு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல பஜாருக்குள்ள போனாங்க. அந்த பஜார சரியான முறையில விளங்கினாங்க. அந்த குடுக்கல் வாங்கல்ல எது ஹராம், எது ஹலால், எது தவிர்க்கப்பட வேண்டியது, எதுக்கு மாற்று வழிகள் தேவை, இதெல்லாம் தெளிவாக ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. மார்க்கெட்ல பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட்ல பிரைஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, இத படிச்சாங்க ரசூலுல்லாஹ்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இத படிச்சு சஹாபாக்களுக்கு வழிகாட்டினாங்க. இந்த முறையில செய்யறது ஹராம், இந்த முறையில செய்யறது ஹலால் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவோட சம்பந்தப்பட்ட ஹுகூகுல்லாஹ் இருக்குது. இந்த ஹுகூகுல்லாஹ்ல ஏதாவது முன்பின்கள் ஆகிச்சு என்றா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல எங்களுக்கு தௌபா செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம். அவன் இரக்கமுள்ளவன், அவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆனா குடுக்கல் வாங்கலுடைய விடயத்துல எங்களுக்கு முன்பின் ஆகினா அது ஹுகூகுல் இபாத், இன்னொரு மனிதனுடைய சொத்தோட சம்பந்தப்பட்டது, பணத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த விடயத்துல நாங்க பராமுகமா இருந்தா அல்லாஹ் கிட்ட மட்டும் தௌபா செஞ்சு போதாது, அந்த அடியானிடத்துல எந்த வியாபாரம் கூடாதோ அந்த தவறான அமைப்புல வந்த இன்கம் இருக்குதே, வருமானம் இருக்குதே, அதை நான் திருப்பி கொடுக்கும் வரை ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதை சீராக்குறது ஆக முக்கியமான ஒரு விடயம், ஆக முக்கியமான ஒரு விடயம். நானும் நீங்களும் ஆசைப்படுறோம், என்ற புள்ள ஒரு நல்ல பக்குவமான ஒரு புள்ள, ஒரு சாலிஹான புள்ள, அல்லாஹுடைய பயபக்தி உள்ள ஒரு புள்ளையாக மாறணும். எதுவரை காட்டி நானும் நீங்களும் ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல பேணுதல் இல்லாம நடப்போமோ அந்த புள்ளைகள் ஒரு நாளும் தீன் உள்ள சாலிஹான புள்ளைகளாக மாறாது. அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த சம்பவத்தை நல்லா கேட்டுக்கோங்க. அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என் வாப்பா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஆசைப்பட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல சாலிஹான புள்ள கிடைக்கணும், அந்த புள்ளையின் மூலமாக முழு உலகத்துல தீன பரப்பணும் என்பதாக ஆசைப்படுறாங்க. கல்யாணமே முடிக்கல, ஆனா ஆசை. அவர் சொல்றார், என் வாப்பா அதுக்காக வேண்டி ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை செஞ்சார். என்ன ஹலாலான சம்பாத்தியம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூத்த உலமாக்கள் எழுதக்கூடிய கிதாப்களை எடுத்து இவருடைய கையெழுத்து நல்லதாக இருந்துச்சு, அதே கிதாப் அழகான அமைப்புல எழுதி கொடுப்பாங்க, ஒரு கூலி ஒன்று இருப்பாங்க. ஹலாலான சம்பாத்தியம். எனவே சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில் ஒரு சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுக்க பார்க்கிறா, ஒரு சாலிஹான பெண் கிடைக்கல, ஒரு அடிமை பெண்ணை உரிமை விட்டு அந்த அடிமை பெண்ணை, ஸ்லேவ் வுமன், அந்த அடிமை பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிக்கிறாங்க. ஏன்? அவகிட்ட இருந்த தக்குவ காரணமாக வச்சு ஒரு பக்குவமான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ஏன்? இந்த புள்ள சாலிஹான புள்ளையாக ஆகும். மூணாவது ஹலாலான சம்பாத்தியம், இரண்டாவது என்ன? சாலிஹான மனைவி. குழந்தை கிடைச்சதுக்கு பின்னால மனைவிக்கு சொன்னாங்க, அந்த புள்ளைக்கு நீங்க மட்டும்தான் பால் கொடுக்கணும், வேற யாருமே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புள்ள அழுந்து கொண்டிருக்குது. மனைவி உள்ளுக்கு அபு முஹம்மது அல் ஜுவைனி சொல்றாங்க, நான் சின்ன காலத்துல அழுந்து கொண்டிருந்தேன், உம்மா கிச்சன்ல இருக்கிறா, அடுத்த வீட்டு வேலைக்காரி, அடுத்த வீட்டு அடிமை பெண், அந்த காலத்துல அடிமைத்தனம் இருந்துச்சு, அந்த அடிமை பெண் ஓடிக்கொண்டு வந்து என்னைய தூக்கி அப்படியே பாலை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு, அவட உடம்பால வரக்கூடிய பால். இந்த நேரத்தில் என் வாப்பா வந்தாங்க, கண்ட உடனே திகைச்சிட்டாங்க, வந்து என்னைய பறச்சு எடுத்தாங்க, என் வாய்க்குள்ள விரல போடுறாங்க, வாந்தி எடுக்க வைக்கிறாங்க, சத்தி எடுக்க வைக்கிறாங்க. எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. நாங்களும் சொல்லுவோமே, ஹராம் ஹலால் எல்லாம் பேணணும் தான், ஆனா டூ மச் போக கூடாதுன்னு சொல்லுவோம். டூ மச், இதெல்லாம் டூ மச் என்று சொல்லுவோம். இப்ப எல்லாத்துக்கும் ஆச்சரியம், ஒரு பெண்ணுடைய உடம்பால வரக்கூடிய பால், இதுலயும் ஹராம் ஹலால், இவருக்கு என்னப்பா பிரச்சனை இருக்குது? வாந்தி எடுக்க வைக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, யஸ்ஹலு அலைய ஐ யமூத் வலா யஃசுது தபுஹு பிஷுர்பி லபனி கைரி உம்மிஹி. என்ற மகன் வாந்தி போட்டு 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 மௌத்தா போறதை நான் சபர் செய்வன், பொறுமை செய்வன். ஆனா என்ற மகனுடைய உடம்புக்குள்ள சந்தேகமான பால் பெய்திருக்குது, இதால இவன் சுபாவம் மாறுறது என்னையால தாங்கல என்பதா கேட்டாங்க. என்ன பிரச்சனை? சொன்னாங்க, ஒரு அடிமை பெண், சுதந்திரமான பெண்ணே அல்ல, இந்த அடிமை பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம பால் கொடுக்கலா. இஸ்லாம் சொல்லுது, எஜமான் அனுமதி இல்லாம ஓடி வந்து பாலை கொடுக்கிறா, இது ஹராமா ஹலாலா என்பதாக கேட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாப்பட ஆசைய போல மகன அல்லாஹ் பெரிய ஆலிமாக்குறான். எந்த அளவுக்கு பிரபலியமான ஆலிம் என்ற இமாமுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இமாம் என்பதாக சொல்லுவாங்க. ஷாஃபிஈ மத்ஹபுடைய ஆக முக்கியமான ஒரு இமாம். எவ்வளவு கிதாப்கள் எழுதினாங்க. அவங்களோட கிதாப் மதரசாக்கள்ல படிச்சு கொடுப்பாங்க, அழகான பயான்கள் செய்வாங்க. ஆனா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
பயானம் செஞ்சு கொண்டே போகக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல தடமாற்றம் வரும். அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லுவாங்க, ஹாதா மின் பகாயா தில்கல் மஸ்வா, இது என்னண்டா அந்த பெண்ணுடைய சந்தேகமான பாலை நான் உறிஞ்சி எடுத்தனே, அந்த பால் அதுதான் என்னுடைய உடம்புல இருந்து இந்த தடமாற்றத்தை உண்டாக்குது என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அளவு ஹராம் ஹலால் பேணினாங்க. நானும் நீங்களும் யோசிக்கணும், புதிய ஒரு பிசினஸ் ஒன்று வந்துச்சேண்டா அது ஹராமா ஹலாலா என்று பாக்குறது இல்ல. உலமாக்கள் அதை பத்தி என்ன சட்டம் சொல்லியிருக்கிறாங்கன்றத பாக்குறது இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுக என்று வந்தா, ஹஜ் என்று வந்தா எப்படி பர்லுகள் இருக்குதோ, உதாரணத்துக்கு தொழுக 17 பர்லு அல்லது 19 பர்லு என்று நாங்க சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பர்லுக்குள்ளையும் ஷுரூத் என்று செல்லக்கூடிய நிபந்தனைகள் இருக்குதா இல்லையா? நிபந்தனைகள் இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் தவாஃப் பண்றது ஒரு பர்து. அந்த தவாஃபுக்குள்ள ஷுரூத்கள் நிபந்தனைகள் இருக்குதா இல்லையா? வுதுவோட செய்யணும், அந்த கிளாக்கோட அந்த திசைக்கு அடுத்த திசைக்கு போகணும், எந்த அமைப்புல செய்யணும் என்ற நிபந்தனைகள் இருக்குது. அந்த பர்லுக்குள்ள ஷுரூத்கள் இருக்குது, நிபந்தனைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் என்று வந்தா, அந்த குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் எப்படி பர்லுகள் தொழுகல ஷுரூத்கள் நிபந்தனைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு கான்ட்ராக்ட் என்று வந்தா அந்த கான்ட்ராக்ட்ல பர்லுகளும் இருக்குது, ஷுரூத் என்று செல்லக்கூடிய நிபந்தனைகளும் இருக்குது. இந்த ஒன்றுமே விளங்காம நானும் நீங்களும் புதுசா ஒரு பிசினஸ் வந்திருக்குது, நல்ல இன்கம் இருக்குதாம், ஆன்லைனாம், வீட்டுல இருந்து செஞ்சு கொள்ளையிலுமாம், தாராளமா செய்வோமே என்று பேசி செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹராம் ஹலால் பேணாததின் காரணமாக லட்சக்கணக்கு அல்ல கோடி கணக்கு சம்பாதித்தாலும் அதில் எந்த பரக்கத்தும் அல்லாஹ் வைக்க மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்துல பல இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேர்ல கேட்டா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இது லாபம் நஷ்டத்தை நாங்க பகிர்ந்து கொள்வோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம் என்றா சில நாட்கள்ல நஷ்டமும் வருவது, எனவே லாபம் நஷ்டம் நாங்க பகிர்ந்து கொள்றோம் தானே, அது சுட்டி இது ஹலால், இது பிக்ஸ்ட் இல்ல தானே, சில நேரத்துக்கு கூடும் சில நேரத்துக்கு குறையும், எனவே நாங்களே பத்துவோண்டு கொடுத்து கொள்றோம், அது ஹலால் என்பதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படி ஹராம் ஹலால் பார்க்கறது இல்ல. ஹராம் ஹலால் பார்க்கறதுக்கும் ஒரு முறை ஒன்று இருக்குது. ஒரு வியாபாரம் என்று வந்தா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று வந்தா, அது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவாங்க, ரோபோ மாதிரி ஒன்று, நாங்க அதுக்கு பணத்தை கொடுப்போம், அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு லாபத்தை தரும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவாங்க. MTSE என்பதாக இந்த காலத்துல பரவலான அமைப்புல போகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறை ஒன்று இருக்குது. ஆன்லைன்ல கனடால ஆரம்பிச்சு இங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பல நாடுகள்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவர்மெண்டே முன் வந்து சென்ட்ரல் பேங்க் சில பிசினஸ் உதாரணத்துக்கு ஒன்மெக்ஸ் டிடி என்பதாக 8 வியாபாரங்களை கவர்மெண்ட் சொல்லுது, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சரியான ரிஸ்கி, இதுல பல அநியாயங்கள் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் இருக்கத்தக்க நாங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நஷ்டம் அடைகிறோம். கேட்டா இல்ல அதற்கு இதுல அந்த லாபம் நஷ்டம் ரெண்டும் பிரிக்கிற மாதிரி, ரெண்டும் பகிர்ந்து கொள்ற மாதிரி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லையாமே, அதை சுட்டி தான் போட்டோம் என்றதாக சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 8 வியாபாரங்கள், அந்த 8 வியாபாரங்களை நீங்க செய்ய வேண்டாம் என்பதாக கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா கவலைக்குரிய விஷயம் எங்கட முஸ்லிம்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார், கோடி கணக்கு நஷ்டம் அடைகிறாங்க. இப்ப புதுசாக MTFE என்பதாக வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சுருக்கமான சில உசூல்களை சொல்றேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, முதலாவதாக பாருங்க, நான் யாரோட இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்பதை பாருங்க. அது ஒரு ஆன்லைனா அல்லது பிசிக்கலி எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, எந்த அளவுக்கு நம்பகரமான தன்மை இருக்குது, அவர்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் பணத்தை கொடுக்கிறேன், அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதையும் நாங்க பார்க்க வேண்டியது. முதலாவது விஷயம், எனக்கும் அந்த மனிதன் அல்லது எனக்கும் அந்த ஆன்லைனுக்கு மத்தியில் உள்ள கான்ட்ராக்ட் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் என்று சொன்னா இஸ்லாத்துல ஒன்றோ முதாரபாவாக இருக்கணும் அல்லது
ஷிர்கத் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும் அல்லது புதுசாக வந்திருக்கக்கூடிய வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று சொல்லக்கூடிய இந்த வக்காலா அடிப்படையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும். எனவே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் 1 கோடி 1 லட்சம் 10 ரூபாவாக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது முபாரபாவா, அது வக்காலாவா, அது முஷாரக்காவா, இது ஒன்றுமே தெரியாது. இது லாபம் நஷ்டம் ஏதோ பகிர்ந்து கொள்ற மாதிரி சொன்னாங்க, அது சுட்டி போட்டேன் என்று சொல்றார். இல்ல, முதலாவது கான்ட்ராக்ட பாருங்க. அந்த கான்ட்ராக்ட்ல லாபம் நஷ்டம் பகிர்ந்து கொள்றது மாத்திரம் அல்ல, உங்களோட லாபத்துடைய விகிதாசாரம் எவ்வளவு என்று கான்ட்ராக்ட்ல போடப்பட்டிருக்குதான்னு பாருங்க. அது போடப்பட்டில்லையா உங்களோட கான்ட்ராக்ட் அது வேலிட் இல்ல, அது பாத்தில் ஆகிடும் என்பதை விளங்கிக்கும். லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதை பர்சன்டேஜ் வரக்கூடிய லாபத்தில் 50% எனக்கு 50% உங்களுக்கு, அல்லது 80% எனக்கு 20% உங்களுக்கு, இந்த தெளிவு அதுல இல்லாட்டி சில கான்ட்ராக்ட்கள் அது பாத்தில் ஆகிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை பத்தியும் தெரியாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, நான் பணத்தை கொடுக்கிறேன், அந்த பணத்தை எங்க அவங்க பிசினஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வராங்க, இந்த விஷயமும் தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேற்று கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனேன். சிலர்கள் போஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, அதுல இது கொஞ்சம் பாருங்களே, இது கொஞ்சம் பாருங்களே, நான் எத்தனையோ லட்சம் எத்தனையோ மில்லியன் போட்டிருக்கிறேன். MTFE 50 நிமிஷம் ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லிம் வாலிபர் அதை பத்தி விளங்கப்படுத்துறார். இது இப்படிதான், இது இப்படிதான், அது சுட்டி ஹலால் தான் என்று சொல்றார். வல்லாஹி சொல்றேன், அது 50 நிமிஷத்தை கேட்டதுக்கு பிறகு கவலையா இருக்குது. எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் வந்து இது ஹலால் என்று சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் என்று சொல்லுவாங்க, கமோடிட்டி மார்க்கெட் என்று சொல்லுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்துல ஷரியாவுடைய சட்டங்கள் இருக்குது. ஃபாரெக்ஸ் என்று வந்தா என்னுடைய பணம் அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தானே, இத கூட அந்த நபருக்கு தெரியாது. நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஃபாரெக்ஸ் என்று சொன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல அது இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தா ஷார்ட் சேல், ஃபியூச்சர் சேல், ஃபார்வர்ட் சேல், ஸ்பெகுலேஷன், ஹெஜிங், இந்த எல்லாமே ஷரியத் ஹராம் என்று சொல்லியிருக்குது. இவங்க இன்வெஸ்ட் பண்ற நேரத்தில் இந்த ஹராம் ஹலால் பேணுவாங்களா என்றது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்லயும் இதே பிரச்சனை தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் என்று வந்தா ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது எல்லாம் ஷேர்ஸும் ஹலால் ஆகாது. ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஹராமா ஹலாலா என்று பாக்குறதுக்கு 5 நிபந்தனைகள் இருக்குது. பிசினஸ் பாக்குறது ஆக முக்கியம், அவங்க வட்டிக்கு எடுத்திருக்கக்கூடிய விகிதாசாரத்தை பாக்குறது முக்கியம், அவங்க வட்டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க என்ற விகிதாசாரத்தை பாக்குறது முக்கியம், அந்த கம்பெனிக்கு இன்கமிசபிள் ஹராமான இன்கம் 5% பார்க்க குறைவாக இருக்கிறது ஆக முக்கியம். இப்படி பல நிபந்தனைகள் இருக்குது. எந்த பணம் எந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும் என்று சுத்தமாக தெரியாது. கேட்டா சொல்றார் லாபம் நஷ்டம் எல்லாம் பகிர்ந்து கொள்றாமே என்று சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் ஒரு விஷயம், எங்கட பணத்தை என்ன செய்வாங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி என்று வரக்கூடிய நேரத்திலே முழு உலகத்தில் உள்ள உலமாக்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியில இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுங்கோ, நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லுது. இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் வாலிபர் சிம்பிளா சொல்றார், எனவே இதுல இப்படிதான் நல்ல விஷயம் தானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி நாங்க பத்துவா செய்வோம்? எனவே எத்தனையோ கம்பெனிஸ் இப்படி பாப்அப் ஆகி கவர்மெண்டோட தொடர்பு இல்லாம பாப்அப் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் பிசினஸ் செஞ்சு எவ்வளவு கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு. அதுல கூடையாக எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்படுறதுதான் சரியான கவலையாக இருக்கு. எங்கட முஸ்லிம்கள் தான் கூடையாக போறாங்க. கஷ்டமான காலம், வறுமையான காலம், ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் செய்யறது இருக்கிறதே, அல்லாஹ் ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தர மாட்டார். எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது பர்லோ, எப்படி நோம்புக்கு முன்னால நோம்புடைய சட்டங்கள் படிக்கிறது பர்லோ, கியாமத்துடைய நாள் எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய், ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் ஜவாப் சொல்லதான் வேணும். இல்லையா அல்லாஹ் புதுசா ஒன்று வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அது அந்த ராகம் நஷ்டம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அது சுட்டி நான் இந்த மாதிரி ஜவாப அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண முன்னால இந்த தெளிவுகள் ஒன்றோ உலமாக்களுடைய ஒரு கூட்டம், ஒரு ஷரியா அட்வைசரி பாடி ஒன்று வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த வியாபாரத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே பார்க்க கஷ்டமா இருக்கும், நாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று சொன்னா அது வேற விஷயம். ஆனா அந்த உலமாக்களும் எவ்வளவு தகுதி உள்ள உலமாக்கள் என்று பார்க்கிறது எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே டாக்டர் MBBS முடிப்பாங்க தான். ஒருத்தர் ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி எல்லாமே மௌலவி கோர்ஸ் முடிப்பாங்க தான். ஆனா சிலவங்க தஃப்சீர்ல, சிலவங்க இபாதத்துல, சிலவங்க ஈமான்ல, சில உலமாக்கள் கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. எனவே அவங்க சொல்லக்கூடிய ஷரியா கவுன்சில்ல உள்ள உலமாக்கள் MBBS மட்டும் முடிச்சவங்களா அல்லது அதை விட கூடிய படிச்சவங்களா பார்க்கிறதும் எங்களுக்குரிய ஒரு பொறுப்பு தான். நான் போன பள்ளி ஹசரத் கிட்ட கேட்டேன், அவர் ஓகே மாதிரி என்று சொன்னால் இல்ல இல்ல இதுவும் எங்களுக்கு போதாது என்பதை விளங்கிக்கும். இல்லாட்டி ஜமியத்துல் உலமாவுக்கு எழுதுங்க, அந்த ஜமியத்துல் உலமா கிட்ட எழுதி கேளுங்க இது ஹராமா ஹலாலா என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல இந்த பேணுதல் எங்களுக்கு கிட்ட வராத வரை எங்களுடைய ஈமான் சீராகாது, எங்களுடைய இபாதத் சீராகாது. நாங்க பேட்டா பஜார்ல போயிட்டு பிசினஸ் செஞ்சாலும், ஒரு முஸ்லிம் சகோதரரோட பிசினஸ் செஞ்சாலும் அந்த கான்ட்ராக்ட் என்னன்றதை பாருங்க. சில நேரங்கள்ல லேசா இது வக்காலா என்ற அடிப்படையில போட்டு எடுத்த ஹஜ்ரத், அது சொல்லி பிக்ஸ் ரிட்டர்ன் ஒன்று எடுக்கலும் தானே ஹஜ்ரத். வக்காலா என்று சொன்னாலும் அது வெறும் பிக்ஸ் ரிட்டர்ன் என்றது மட்டுமல்ல, அது லாபம் நஷ்டம், அதே மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாது செய்யக்கூடும் என்பது அந்த வக்காலாவுடைய கான்ட்ராக்ட்ல இருக்குதானோ. அந்த தெளிவுகள் ஒன்றும் இல்லாம அவர் பிக்ஸ் ரிட்டர்னுக்கு வக்காலா ஏலம் என்று சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. வக்காலா என்ற பேர்ல எத்தனையோ பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் இவ்வளவு கவலையோட சொல்றேன் என்றா, எங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்யும். எங்களுடைய சம்பாத்தியத்தால தான் எங்க பிள்ளைகளுக்கு தின்ன கொடுப்போம். அந்த தின்ன கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த சாப்பாடு ஹராமாக இருந்தா எங்கட வருங்கால பிச்சலத்துடைய ஹாலாத் என்ன என்று யோசிச்சு பாருங்க. அந்த உடம்புகளால ஹராம் செய்யறதுக்கு தான் ஆசை வருமே தவிர ஹலால் செய்யறதுக்காக வேண்டி ஆசை வரவே வராது. வீட்டில இருந்து சிம்பிளாக ஓய்வான நேரத்தில் செஞ்சு கொள்ளலாம், கையிலே மொபைல வச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யலாம் என்பதற்காக வேண்டி இது ஹலால் ஆகாது. இது சரியான முறையில படிச்சு செய்யறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதே மாதிரி சில கூட்டம் முன்னுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மக்களுடைய பணங்களை ஒரு நம்பிக்கை உண்டாக்கி எடுக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை உண்டாக்கி எடுத்து எவ்வளவு பேரை ஏமாத்துறாங்க என்பதை யோசிங்க. சில நேரங்கள்ல வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்துல பிளான்டேஷன் தானே ஹஜ்ரத், இந்த பணம் வந்து நான் அந்த மரம் வளர்க்கறதுக்காக வேண்டி சந்தனமாம் அதாமிதாம், எனவே பிளான்டேஷன் தானே, பிரச்சனை ஒன்று இல்ல, அதுக்காக வேண்டி அது ஹலால் ஆகாது. பிளான்டேஷன் ஹலால் தான். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் மத்தியில் உள்ள கான்ட்ராக்ட் இருக்குது, அதுல ஷரியத்துக்கு முரணான எத்தனையோ நிபந்தனைகள் இருக்குது. ஜமியத்துல் உலமாவுக்கு இந்த ஃபத்வாக்கள் வந்து இன்னும் பெண்டிங். நாங்க ஹராம் என்று சொல்லிட்டோம், ஹலாலான ஒரு மாற்று வழிய இதை ஹலால் ஆக்குறதுக்கு ஏதோ இந்த நிபந்தனைகள் இல்லாமாக்குங்க, இந்த நிபந்தனைகளை போடுங்க என்று சொல்றதுக்கு முயற்சி செய்யறோம். பிளான்டேஷன் என்பதற்காக வேண்டி, மரம் வாங்குறதுக்காக வேண்டி அந்த பிசினஸ் ஹலாலாக ஆகாது. ஏன் அதில் உள்ள நிபந்தனைகள் ஹராமான நிபந்தனைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூத்த உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம அவர் இபாதத்தை மட்டும் சீராக்குறாங்களோ அவர் பிறருக்கு தன்னுடைய நன்மைகளை கொடுப்பதற்காக வேண்டி இபாதத் செய்கிறார், அவர் அல்லாஹ்க்காக வேண்டி இபாதத் செய்யல. குடுக்கல் வாங்கல சீராக்கா இல்ல, இபாதத்தை மட்டும் சீராக்கிறார். இவருடைய இபாதத் இவர் அல்லாஹ்க்காக வேண்டி செய்யல, அவர் பிறருக்காக வேண்டி செய்கிறார் என்பதாக சொல்றாங்க. நானும் கேட்டோடனே ஆச்சரியப்பட்டேன், மூத்தொலமாக்கள் ஏன் இப்படி சொல்றாங்க பார்த்தா, எந்த ஹதீஸை வச்சு ஒரு மனிதன் கியாமத்துடைய நாள் மலைகளை போல நன்மைகளை கொண்டு வருவார், சிங்களத்துல சொல்ற மாதிரி ஒன்னம் என்ன இருக்கிறார் சொர்க்கம் போறது, அவ்வளவு நன்மைகள், ஒன்னும் என்ன சொர்க்கம் போறாரு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளவு நன்மைகள். சதகா ஓணுமா, மஸ்ஜித் கெட்டோணுமா, மദ്രസா ரன் பண்ணோணுமா, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் ஓணுமா, உம்ராக்கு மேல உம்ரா ஓணுமா, சதகா கொள்ளோணுமா, வீடுகள் கெட்டோணுமா, குமர காரியங்கள் ஓணுமா, எல்லாமே செஞ்சிருக்கிறார். சுஜூத் ஓணுமா, ருக்கு ஓணுமா, குர்ஆன் ஓணுமா, அவ்வளவு மலைகளை போல அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு நுழைய பார்க்கிறார். இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். என்ன கம்ப்ளைண்ட்? யா அல்லாஹ் எனக்கு பொழுவ வச்சிட்டான், யா அல்லாஹ் என்னை ஏமாத்திட்டான், ஹராமான முறையில சம்பாத்தியத்துக்கு காரணமாக அமைஞ்சிட்டான், குடுக்கல் வாங்கல் சீரில்ல. கடைசிக்கு என்ன நடக்கும் என்றா, இவருடைய நன்மைகள் எல்லாமே அந்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு ஆகும் என்றா, இவருக்கு கொடுக்கறதுக்கு எந்த நன்மையும் இல்ல. வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்களோட பாவங்களை தூக்கி அல்லாஹ் இவருக்கு போடுவார். கடைசிக்கு நஷ்டவாளியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பேங்க்ரப்ட் ஆள் என்றா யார் என்று தெரியுமா? பங்கோலோத்காரன் என்றா யார் என்று தெரியுமா? இல்ல யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இந்த மனுஷன் தான் பங்கோலோத்காரன். அவ்வளவு சுஜூத், அவ்வளவு ருக்கு, அவ்வளவு கியாமுல் லைல், அவ்வளவு உம்ரா, அவ்வளவு ஹஜ்ஜுகளோடு வருவார். ஆனாலும் கியாமத்துடைய நாள் பங்கோலோத்காரன் ஆகுவான். ஏன்? குடுக்கல் வாங்கல் சீரில்லை. அது சுற்றி எல்லா நன்மைகளை கொடுத்து மற்றவண்ட பாவத்தை சுமந்து நரகத்துக்கு போகக்கூடியவனாக மாறுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் இந்த குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல பேணுதலாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றா, இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல பிசினஸ் செய்யறது மாத்திரம் அல்ல, வராசத்துடைய சொத்துடைய விஷயத்திலையும் ஆக கவனமாக இருக்கிறதாக முக்கியம். நரகவாதிகளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், வதகுலூன துராஸ அக்லல் லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. நரகவாதிகளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வராசத்துடைய விஷயத்துல, அனந்தர சொத்துடைய விஷயத்துல பேணுதல் இல்லாதவன் நரகவாதி என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல காட்டுறான். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு வாப்பா இருக்கிறார். வாப்பா அவர் ஒரு மனைவி, சரி, ஒரு மனைவி, 3 புள்ளேல். ஒரு புள்ள 5 வயசு பொம்புள புள்ள, 2வது மகன் 12 வயசு ஆம்புள புள்ள, 3வது மகன் 18, 19 வயசு ஆம்புள புள்ள. வாப்பா பிசினஸ் செஞ்சு கொண்டே போறாரு. மகனை அப்படியே ஓலெவல் ஏலெவலுக்கு பின்னால பிசினஸுக்குள்ள எடுத்துட்டாரு. அந்த மகனும் இப்ப வாப்பாவோட சேர்ந்து பிசினஸ் செஞ்சு எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாருண்டா, மாஷா அல்லாஹ், ஹலாலான பிசினஸ் செய்யறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹராமான பிசினஸ் அல்ல, ஹலாலான பிசினஸ், சுத்தமான பிசினஸ். இப்ப என்ன நடக்குது? மகனுக்கு 22 வயசு, வாப்பாவும் மகனும். என்ற முதலாவது கேள்வி, மகனுக்கு இப்ப மகன் நீயும் இப்ப கடையில வந்து இருந்துக்கோவே, இவ்வளவுதான். வாப்பாக்கும் மகனுக்கும் என்ன கண்ட்ராக்ட் என்று கேட்டா தெரியா. வாப்பா கடைக்கு வர சொல்றாரு, தேவையான மாதிரிக்கு எடுக்க சொல்றாரு. அதே வாப்பாக்கும் மகனுக்கும் மத்தியில் என்ன கண்ட்ராக்ட் என்றத முதலாவது தெளிவாக இருக்கும். வாப்பாவும் மகனும் பார்ட்னரா? எனவே கேபிட்டல் ஒரு போர்ஷன் ஒன்று கொடுத்து பார்ட்னர் ஆக்குங்க. இல்ல, பார்ட்னர் ஆக்கவும் இல்ல. சரி, வாப்பா எம்ப்ளாயர், மகன் எம்ப்ளாயி, வேலை செய்யறவர், கண்ட்ராக்ட் கொண்டிருக்கிறா, மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம்? இல்ல, அப்படியும் என்ன வாப்பா சொல்லி இல்ல. அப்ப என்ன, நீ உங்களுக்கும் வாப்பாக்கும் என்ன கண்ட்ராக்ட்? இல்ல, வாங்க வேலை செய்யுங்க, வாப்பா தேவைக்கு மாதிரி தாரார், எனக்கும் தேவைக்கு மாதிரி எடுக்க சொல்லியிருக்கிறார். இந்த கண்ட்ராக்ட் இல்லாத, இந்த ஒப்பந்தம் இல்லாத இந்த குடுக்கல் வாங்கல் சீரா இல்லைன்றது யோசிங்க. சரி, மகன் ஏதோ நல்ல பிசினஸ் படிக்கிறார், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த எல்லா விஷயங்களை நல்ல படிக்கிறாங்க. வாப்பா வஃபாத் ஆகிட்டார். மகனுக்கு 22 வயசு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. நாங்க சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. மகனுக்கு ஏதோ பிசினஸ் படிச்சு கொடுத்த சுட்டி இந்த குடும்பத்தை எப்படி சரி கெட்டி எழுப்பேலும், யாருக்கிட்ட கையேந்த தேவையில்லை. அவரும் சொல்றார், உம்மா கவலைப்படவானம், புது பிசினஸ் எனக்கு தெரியும். தங்கச்சி கவலைப்படவானம், 5 வயசு, நான் உண்ட ஸ்கூலுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். தம்பி நீங்க கவலைப்படவானம், நீங்க ஓ லெவல் வர காட்டி, ஏ லெவல் முடிய காட்டி, நீங்க அதுக்கப்புறம் என்னோட வந்து நீங்களும் பிசினஸ் சேர்ந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் இந்த பிசினஸ் செஞ்சு 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 ஃபேமிலி அப்படியே கொண்டு போறார். கேட்க போல அழகாதான் இருக்குது, மாஷா அல்லாஹ், பெரிய பாக்கியம், ஏதோ பிசினஸ் நல்ல போதே. ஆனா நன்றாக விளங்கிக்கோங்க, சுத்த ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் இந்த பிசினஸ் உடைய வேல்யூவை பார்த்து, பொறுமதியை பார்த்து, உம்மக்கு எவ்வளவு பங்கு, பாலிக் அடையாத குமர ஆகாத அந்த தங்கச்சிக்கு எவ்வளவு பங்கு, அதே மாதிரி பாலிக் அடையாத என்ற தம்பிக்கு எவ்வளவு பங்கு என்று பார்த்து அந்த பிசினஸ் உடைய கேபிட்டலை சரியான அமைப்புல பிரிச்சு அந்த வரக்கூடிய லாபங்களை தங்கச்சிட போஷண வேறையாக, தம்பிட போஷண வேறையாக, உம்மட போஷண வேறையாக இந்த கணக்கு வழக்குகள் ஒன்றும் செய்யாம இவர் சும்மா செலவழிச்சு கொண்டு போறார், நலவதான் செய்கிறார். ஆனா ஷரியத் அல்லது இந்த பங்கை பிரிக்கிறது பர்ல ஐன் என்பதாகும். தங்கத்தில் எவ்வளவு பங்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், தம்பில் எவ்வளவு பங்கு, இந்த வியாபாரம் ஒரு வராசத்தாக மாறிடும். இந்த வராசத்தை பிரிக்காம நீங்க பிசினஸ் செய்யறது இருக்குது, இது சுத்த ஹராம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். ஆனா நானும் நீங்களும் இந்த ஹராம் ஹலால் பார்க்கிறோமா? பிசினஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அல்ல, இந்த குடுக்கல் வாங்கல் என்று வந்தா இந்த மௌத்தாகின உடனே முதலாவது விஷயம் அதுதான். சில பெரியார்கள் ஒரு மையத்துக்கு முன்னாலே யாசீன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, மௌத்து சக்கராத்துடைய நேரம். அந்த காலம் ஒரு முளவு திரி ஒன்று பத்தி கொண்டிருக்கிறது, ஓதிக்கொண்டே இருக்கக்குள்ள மௌத்தாகிட்டாங்க என்று ஊதிட்டாங்க, எல்லாம் இருட்டாகிட்டு முளவு திரியே ஊதிட்டாங்க. கேட்டாங்க, ஏன் அப்போ மௌத்தாகின உடனே உடனடியா ஊதிட்டீங்க? இவர் ஹயாத்தோட இருக்கும் காலம் எல்லாம் இந்த முளவு திரி அவருடைய சொத்து, இவர் மௌத்தாகின உடனே நாங்க நூத்து போட்டோம் என்னடா, இந்த முளவு திரிக்கும் வராசத்தை பிரிக்கதான் ஒண்ணும் என்பதா. அதை பத்தி கொண்டு இருந்தா அடுத்தவங்களோட ஹக்கு இதில் இருக்குது, இவருடைய ஹக்கு பேசிட்டு என்பதா. இப்ப நானும் நீங்களும் எவ்வளவு குடும்பங்கள் நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹராம் ஹலால் நாங்க பேணுறோமா? எனவே கியாமத்துடைய நாள் இந்த சொத்து என்ற பொக்கட்டுக்குள்ள வந்துச்சு, அல்லாஹ் கேட்பான், எப்படி சம்பாதிச்சாய், எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிச்சாய். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நானும் நீங்களும் இந்த விஷயங்கள்ல பேணுதலாக இருக்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பூர்த்தியான முறையில் இஸ்லாத்துல நுழைங்கோ. எனவே எந்தெந்த விஷயங்களை கேட்டோமோ பேசினோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு